பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாள் பொழுதிலே லூக்கா 10 அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. நாம் கர்த்தருடைய கரத்திலே அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாயும் ராஜரீக முடியுமாய் இருக்கிறோம். அதனால் நம்ம யாரும் எதுவும் சேதப்படுத்த முடியாது. நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, நாம் முழு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நாம் அமரும்போது கர்த்தர் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய சேற்றை நிழலிலே நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவார். எப்படிரா அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி பாதுகாப்பார்னு சொன்னால், அழகாக சங்கீதக்காரன்னு சொல்லுவார், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எத்தனை பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய மறைவிடும் அவருடைய கண்ணின் இமையை போல் இமையில் நம்ம இருக்கிறோம். அவருடைய இமையில் நாம் இருக்கும்போது நம்ம யாராவது சேதப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய கரங்களை நாம் இருக்கிறோம், அவருடைய இமையில் நம்ம இருக்கிறோம். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, முழு மனதோடு இருங்க. நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. உலகத்தில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், எவ்வளோ பேர் நமக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் சரி, இல்லையா, பார்வோனின் சேனையைப் போல அப்படியே நம்மளை பின்தொடர்ந்தாலும் சரி, கர்த்தர் கிரகிக்க முடியாத வழிகளை திறப்பார். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு போய் வைப்பார். விசுவாசிங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். உங்களை ஒன்றும் யாரும் எதுவும் சேதப்படுத்தாது. விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் என்ன பண்ணோம்? முழு இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் அமரும்போது நம்மை எதுவும் சேதப்படுத்தாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் நமக்கு மாக்கியமும் நன்மையும் உண்டாக கிருபை செய்வார். ஆமென்.